உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக தொண்டர்கள் ஆசைப்படுகின்றனர் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருவாரூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்த பின் பேட்டி அளித்த அவர், துணை முதலமைச்சர் ஆவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அனைத்து தகுதிகளும் இருப்பதாக கூறினார். முதலமைச்சர் பார்த்து எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் கொடுக்கலாம். அவருக்கு அந்த தகுதி இருக்கு. அதனால எல்லாரும் தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறாங்க அவர் கொடுக்கணும்னு. அது கொடுத்தா எங்களுக்குலாம் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். திருவள்ளூர் நகராட்சி பில்டிங் கட்டுறதுக்கு எப்போ நிதி ஒதுக்கப்படும்? அதுக்கான விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அமைச்சர் திருத்தணி எப்போ ஒரு நல்ல நார்மல கட்டடமா கட்டப்படும்? ஆதி காலத்துல கிட்டத்தட்ட பழைய ஏற்கனவே இந்த 3 ஆண்டு காலத்துல புதிய கட்டிடங்கள், புதிய சந்தைகள், புதிய பேருந்து நிலையங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருத்தணி கூட பேருந்து நிலையம் போதுதான் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வேலை நடந்து கொண்டு முடியும் தருவாயில் இருக்கிறது. எனவே புதிய கட்டிடம் தேவை என்று அவர்கள் சொன்னால் அதை பற்றி ஆராய்ந்து முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதற்கும் கட்டடம் கொடுக்கப்படும். நகராட்சி பேரூராட்சியோட கிராமங்களை சேர்க்கிறீங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா 100 நாள் வேலையை தான் முன்கூட்டி கட்டி எல்லாத்தையும் போராட்டம் பண்றாங்க. இப்போ நகராட்சியிலும் பேரூராட்சியிலும் 100 நாள் வேலை எந்த ஊராட்சியை சேர்த்தாலும் அந்த ஊர் மக்களுடைய அனுமதியை பெற்றுதான் அந்த ஊராட்சி தலைவருடைய பதவி முடிகிற வரை காத்திருந்து அதுதான் சேர்க்க முடியும். 100 நாள் வேலை திட்டத்துக்காக வருகிற போது இங்கு அருகில் இருக்கிற திருவள்ளூர் நகராட்சியில சுகாதார சாக்கடை திட்டம் வருகிறது, குடிதண்ணீர் திட்டம் வருகிறது. அருகில் இருக்கிற ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த அரசு ஒன்று செய்யவில்லை என்று கூட சொல்வார்கள். அதற்கு அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பணி நடைபெறுகிறது தவிர யாருடைய 100 நாள் வேலையை கெடுப்பது எங்களுடைய நோக்கம்.